அதிமுக கூட்டணியிலே இணையும் பாமக, தொகுதிகளை ஒதுக்கும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு புறத்திலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்திலே இருந்தாலுமே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தையும் ஒரு புறத்திலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இதுவரைக்கும் 110 தொகுதிகளிலே சுற்றுப்பயணம் செய்து விட்டார். அந்த 110 தொகுதிகளிலுமே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு மிகப்பெரிய வரவேற்புகள் என்பது கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சர்வே ரிப்போர்ட்கள் வெளிவந்திருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்யாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த ஆதரவுகள் பூரா திமுகவிற்கோ மாற்று கட்சிகளுக்கோ சென்றிருக்கும். ஆனால் இன்று தமிழக மக்களுடைய பேராதரவு என்பது அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஒருபுறத்திலே அதிமுக அடுத்த கூட்டணியை பற்றி, அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தையை பற்றி தொடங்கி இருக்கிறது. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருந்தாலுமே அடுத்து பாமக தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது வைக்க போறாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ். அப்பா மகன் பிரச்சனை என்பது ஒருபுறம் மிகப்பெரிய அளவிலே புகச்சல்கள் கொண்டிருந்தாலுமே அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கின்றார். ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே ராமதாசுடைய மிக முக்கிய முடிவு அதிமுகவுடன் கூட்டணி என்பது வைக்க வேண்டும், அதிமுகவின் மூலம் கணிசமான தொகுதிகளை வாங்கி நாம் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது நமது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாசுடைய மிகப்பெரிய விருப்பங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு அப்பா மகன் சண்டை என்பது இருந்தாலுமே மிக விரைவாகவே அந்த சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது வைக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமக அதிமுக கூட்டணியில் இணைய போகிறது அப்படிங்கிற தகவலையும் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அதிமுக கூட்டணிக்கு பாமக நிச்சயம் வரும் என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் பேசியதாவது, காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் சுற்றுப்பயணத்தை இதுவரை 118 தொகுதிகளில் மேற்கொண்டிருக்கிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக எளிதில் வெற்றி பெறும் சூழல் என்பது தெரிகிறது. தொகுதிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். 2026 பேரவைத் தேர்தலில் திமுகவை வீழ்த்த அதிமுக எளிதில் வெற்றி பெறும். பூத் கமிட்டி நிர்வாகிகள் முழுவீச்சிலே செயல்பட வேண்டும். உள்ளிட்ட பிற கூட்டணி கட்சி நிர்வாகிகளை அரவணைத்து செல்ல வேண்டும். திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கும் பாமக அதிமுக கூட்டணிக்குள் நிச்சயம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நிலைய செயலாளர் SP வேலுமணி உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது நடத்தப்படுகிறது. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பல முக்கியமான அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். அது பகுதியாகத்தான் அதிமுகவுடன் பாமக மிக விரைவாகவே கூட்டணி என்பது வைக்கப் போகிறது. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக, பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். பொறுத்து பார்க்கலாம், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கப் போகிறது, தனி பெரும்பான்மை என்பது கிடைக்கப் போகிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.